இதில் கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது? அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், ஒரு குற்றவாளி அவர். இது பெயில் தான் அவருக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பெயிலே என்ன கிடைச்சிருக்கு? அதற்கான பிரைவாசி இருக்குது அப்படின்றதன் அடிப்படையில தான் அவர் 470 நாட்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திமுகல அவங்களுடைய இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய ராசா 1.5 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கனிமொழி சிறையில் இருந்திருக்கிறார். 2G கேஸ் உலகமாக ஒரு ஊழல் வழக்கு 1,78,000 கோடி. அந்த வழக்கு இன்னும் முடிவடையவில்லை. அதை போலவே இன்றைக்கு ஒரு மாநில அமைச்சர் 470 நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார். பல முறை இவருடைய பெயில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்க கட்சியிலே எடுத்துட்டீங்கன்னா அட் பிரசன்ட் இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்களும் குற்றம் சாட்டப்பட்டு அவரும் ஒரு ரிலீஃப்ல தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா அமைச்சராக தொடர்கிறார். இவர் ஒரு குற்றவாளி பெயில்ல வர்றது இது மிக உலகமாக அவமானம். இது ஒரு அமைச்சராக இருந்தவர், அதுவும் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கும் போது 9 மாதங்கள் மக்களுடைய வரி பணத்துல இவர் அமைச்சராக தொடர்ந்தார்.